அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அப்தானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ தியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் கூறி, கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் அல்லாவின் ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளும் இரவுகளை நாம் அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரமலான் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இறைவனுடைய ரஹ்மத்தை பெறும் நாள் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அல்லாவினுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினுடைய நிஅமத், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் அருட்கொடைகள் எல்லா காலங்களும் நமக்கு கிடைக்கிறது என்றாலும் கூட, குறிப்பாக இந்த முதல் 10 அல்லாஹ்வின் ரஹ்மத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்கள், அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ரஹ்மத்துக்கள், அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள், இவைகளை எண்ணி பார்த்து இவ்வளவுதான் என்று சொல்ல முடியாத அளவிற்கு, எண்ணிக்கையில் அடங்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ரஹ்மத்தை, அருட்கொடையை, நிஅமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். குறிப்பாக சொன்னால், ஒரு மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரை அவன் வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகள், ரஹ்மத்துகள் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது. ஏனென்றால், ஒரு மனிதன் சுவாசிப்பது, ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றுவது, அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அத்துணை நிஅமத்துக்களும் அருட்கொடைகளும் அல்லாஹ்வை சார்ந்தது. எனவேதான் ஒரு மனிதன் மூச்சை விடுகிறான், மூச்சை பெறுகிறான், ஒரு மனிதன் பேசுகிறான், பார்க்கிறான், கேட்கிறான். இவைகள் அனைத்தும் இல்லாமல் ஆனவர்களை நினைத்து பார்க்கின்ற பொழுது இறைவன் ஒரு பெரும் ரஹ்மத்தை இந்த மனிதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். இந்த அருட்கொடைகளை அவன் வழங்கியிருக்கிறான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இந்த ரஹ்மத்தை குறித்து, அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். எந்த அடியார் நன்றி செலுத்துகிறார்களோ லஅஸீதன்னக்கும், அவருக்கு நாம் அதை அதிகப்படுத்தி கொடுக்கிறோம் என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இறைவன் ஒரு மனிதனை நரகத்திற்கு உரியவன் என்று அனுப்புவதற்கு முடிவு செய்கிறான். அவன் அவ்வளவு பாவம் செய்தான், அவன் அவ்வளவு குற்றம் செய்தான். எனவே அவனை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவு செய்து இழுத்துச் செல்லுகின்ற பொழுது அவன் அல்லாஹ்வை திரும்ப பார்க்கிறான். இறைவன் மிகப்பெரிய கருணையாளவன் அல்லவா, இறைவன் மிகப்பெரிய அருட்கொடையாளவன் அல்லவா, அவன் நம்மின் மீது இரக்கம் செலுத்தக்கூடியவன். நான் ஒரு அடியான் பாவம் செய்து விட்டேன், அவனுக்கு மாறு செய்து விட்டேன், அவனுக்கு குற்றம் செய்து விட்டேன், எனவே எனக்கு நரகத்தை தருகிறான், என்னால் தாங்க முடியாதே என்று திரும்ப திரும்ப அந்த மனிதன் அல்லாஹ்வை பார்க்கின்ற பொழுது, நீ எதை நோக்கி என்னை பார்க்கிறாய், நீ நரகத்திற்குரியவன் இழுத்துச் செல்லப்படுகிறாய் என்றபோது, இல்லை, இப்பொழுதும் உன் கருணை இருக்கிறது, இப்பொழுதும் உன் ரஹ்மத் இருக்கிறது, நீ பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், எனவே நீ மன்னிப்பாய் என்ற நம்பிக்கை இப்பொழுதும் எனக்கு இருக்கிறது, உன்னை நான் திரும்பி பார்க்கிறேன் என்று சொன்னபோது, அந்த அடியானினுடைய அந்த நம்பிக்கையை அல்லாஹ் உடனடியாக நிறுத்தி அந்த மனிதனை சுவர்க்கத்திற்கு அனுப்புகிறான் என்பதை வரலாற்றிலே பெருமானார் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். அப்படியானால் ஒரு மனிதன் அவன் செய்த குற்றங்களுக்கு, அவன் செய்த தண்டனைகளுக்கு நிகராக அவன் நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்ற போது கூட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடாமல், அவன் மிகப்பெரிய ரஹ்மத்தை உடையவன், அருட்கொடைகளை செய்யக்கூடியவன், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் என்று அந்த அடியான் அவனை நோக்கி பார்த்தபோது அவன் இரக்கமுடையவனாக ஆகிவிடுகிறான். எனவே அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் இருக்கிறதே, அவனுடைய இரக்கத்தன்மை இருக்கிறதே, இந்த அடியார்களின் மீது நிரப்பமாக்கி இருக்கிறது. ஒரு அடியான் குற்றம் செய்து விட்டான், ஒரு அடியான் பாவம் செய்து விட்டான், எனவே அவனுக்கு ரிஸ்கை வழங்கக்கூடாது என்று தடை செய்யவில்லை, அவனுக்கு எந்தவிதமான
சுகங்களையும் நலங்களையும் கொடுக்கக்கூடாது என்று அல்லாஹ் முடிவு செய்யவில்லை. அவனை இன்னும் அவன் விட்டு பார்க்கிறான். அவனுடைய கருணை முந்தி விடுகிறது, அவனுடைய கோபத்தை விட அவனுடைய ரஹமத்து முந்தி விடுகிறது. இதை அரிசிலேயே அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிறான், என்னுடைய கோபத்தை விட என் ரஹமத்து முந்திவிடும் என்று. எனவே அப்படிப்பட்ட அடியார்களின் மீது கருணை காட்டக்கூடிய ரப்பு முதல் 10 நமக்கு ரஹமத்தை தருகிறான். அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஒவ்வொரு இரவிலும் இந்த தொழுகைகளை நிறைவேற்றி ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனை ஓதி இறைவனிடத்திலே தஹஜ்ஜத்தினுடைய நேரங்களில் சஹருடைய நேரங்களில் கையேந்தி கேட்போம். அவனுடைய முழுமையான ரஹ்மத்தையும் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தாவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.